ஹாய் நண்பா, நம்ம எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளை போலீஸ் துரத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த படம் வந்துட்டு உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு அந்த படத்தை பார்த்து சிரிப்புனா அந்த மாதிரி ஒரு சிரிப்புங்க. சரி, அந்த படத்துல என்ன இருக்கு, என்ன சொல்ல வந்திருக்காங்க அண்ட் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத ஃபுல்லா பார்க்கணும். ஸோ நீங்க வந்துட்டு நம்ம லைவுக்கு நம்ம வீடியோக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க நண்பா, லைக் பண்ணுங்க நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ இந்த படம் வந்துட்டு எந்த மாதிரி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம கண்ட பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணுறான். ஸோ அந்த கண்ட பொண்ணு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவங்க நல்ல பொண்ணு தான், பட் ஆனால் சேர்க்க சரியில்லை. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அப்படியே வந்துட்டு நிறைய பேர்கிட்ட மாட்டி ஒரு பையன் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களையும் சீட் பண்ணிட்டு இருக்கான். லைக் போகிறது, அதுக்காக போகிறது, முடிக்கிறது, வர்றது, அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கான். கடைசி வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு மாயாவரம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு பேசிட்டு நாளைக்கு ஒரு பர்த்டே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அங்கே போயிட்டு நடந்த மேட்டர்ஸ் எல்லாம் தான் இந்த படத்தை வந்து காமிச்சிருக்காங்க. எனக்கு முன்னாடி அவன் மட்டும் தானா இல்லை வேற ஒருத்தர் இருந்தாரா? ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது தோணுது ஒரே பர்டிகுலரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இது ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான ஒரு கதை. ஷார்ட் ஃபிலிமுக்கான ஒரு கதையை கொண்டு வந்துட்டு படமாக எடுத்து வச்சிருக்காங்க. பட் அதை வந்துட்டு ஷார்ட் ஃபிலிமுக்கான கதை, பட் ஃபியூச்சரிஸ்டிக்காக எடுக்கிறோன்னு எடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை ஃபியூச்சரிஸ்டிக்காக காமிக்கல. அதான் வந்துட்டு உண்மையான ஒரு விஷயம். ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக ஏன் காமிக்கல அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வந்து பார்க்கும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் தோணுது என்ன அப்படின்னா, இந்த ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் 3 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வந்துட்டு 4 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு அந்த 2 பொண்ணுங்க, இவ்வளோதாங்க இந்த படமே. ஸோ இவ்வளோதான். அவுட்டோரில் வந்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இன்டோரில் வந்துட்டு ஒரு தியேட்டராக காமிச்சிட்டே இருப்பாங்க. இதான் மேட்ரு. மற்றபடி வேறு அந்த படத்துக்கு எதுவுமே கிடையாது. தியேட்டர் ஏன் காமிக்கிறாங்க அண்ட் வந்துட்டு அந்த அவுட்டோர்லேயே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது படத்தை பாருங்க. அண்ட் இந்த படத்தை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு என்ன கேட்டால் பார்க்க வேணாம். பட் ஆனால் வந்துட்டு ஒரு நல்ல மெசேஜ் வந்துட்டு கொஞ்சம் கண்ணிலே தெரிவிக்கிற மாதிரி கிளைமேக்ஸ் காமிச்சிருக்காங்க. சரி, ஜஸ்ட் ஒரு கிளைமேக்ஸுக்காக நான் இந்த படத்தை பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா வேணாம்னா நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ட்ரெய்லரை பாருங்கள். ட்ரெய்லரை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள். ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு லைக் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் 4 பொண்ணுங்கள்கிட்ட பேசிட்டு அவங்க வந்து இப்படி கரெக்ட் பண்ணி சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படி பார்த்தா என்ன பேசினாலும் ஒரு ஃப்ரெண்ட் என்ன பேச வந்துட்டு உனக்கு என்ன மூடிட்டு வா, உனக்கு என்ன செய், உனக்கு என்ன அப்படின்ட்டு அப்படி ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருக்கான். அது வந்துட்டு உனக்கு என்னன்னு கேட்கல, பட் அந்த டோன்ல வரும்போது அப்படி கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு நம்ம பேசிட்டு இருக்கும்போது எடுத்தறிஞ்சு பேசுற மாதிரி வந்து பேசுவாங்க தெரியுமா. ஸோ அது மாதிரி பேசி எனக்கு செம்ம ட்ரிகர் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா பண்ணி மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கண்ணை பிடிக்கவே இல்லைங்க. பட் ஆனால் வந்துட்டு கடைசியில் சரி இந்த ஒரு பொண்ணை வந்து காமிக்கும் போது எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. சரி, இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு தோன்ற விஷயத்தை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல தெரியுங்க. ஏற்றுதானே வசதி? எதுக்கு வசதி? படத்துக்கு வந்துட்டு இவ்வளவே போதும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இந்த படம் நான் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கப்பா. அண்ட் இந்த ரிவ்யூ பண்ணது வந்துட்டு எனக்கு எப்படின்னா தெரியல ஒரு மாதிரி இருக்கு. இந்த படத்துக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா 5 out of 2 தான் கொடுக்கலாம். ஸோ மறக்காம வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. அண்ட் வந்துட்டு நன்றி, வணக்கம். இது உங்க மாஸ்டர் ஆஸ்கின். பாய்.